தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு தூதுவிட்டார். திமுகவுக்கு தூதுவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். அரசியல் தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விட்டுள்ளார். தற்பொழுது கரூர் 41 பேர் துயர சம்பவம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட்டதோடு அல்லாமல் அவரை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளது. அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்படலாம், எந்த நேரமும் கைது செய்யப்படலாம், சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கைது நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக நடிகர் விஜய் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தூதுவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தலை தப்பினால் போதும் என்ற முடிவுக்கு நடிகர் விஜய் வந்துள்ளார். தற்பொழுது திமுகவிடம் தூதுவிட்டுள்ளார். தன் மீது எந்த நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது, கைது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, வழக்கு பதிவு செய்யக்கூடாது, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கூறி திமுகவுக்கு தூதுவிட்டுள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் டீலிங் ஆரம்பித்துள்ளது. திமுக இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தது. எப்பொழுது சமயம் பார்ப்போம், அப்பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று திமுக எதிர்பார்த்து காத்திருந்தது. திமுகவுக்கு வாராது வந்த வாய்ப்பாக கரூர் சம்பவம் அமைந்துள்ளது. கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கடிவாளத்தை போட்டுள்ளது திமுக. தற்பொழுது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் மூலமாக திமுகவிற்கு தூதுவிட்டுள்ளார். திமுக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயை கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்புவிக்க உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே நடிகர் விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள ரகசிய டீலிங் என்று கூறப்படுகிறது.